திருப்பத்தூர் ஜோலார்பேட்டையில் அதிமுக நகர கழகம் சார்பில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான கே.சி. வீரமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். 2000 கோடி போதைப்பொருள் டெல்லியில் பிடிக்கப்பட்டதால் பூதாகரமாக உள்ளது. இதே தமிழ்நாட்டில் பிடித்திருந்தால் திமுக பால் பவுடர் என சொல்லி முடித்து இருக்கும் என விமர்சித்தார். பாலாற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு கண்டனம் தெரிவிக்காத ஸ்டாலினின் நடவடிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மட்டும் பாலாறு போறக்கூடிய தூரம் 222 கிலோமீட்டர். 222 கிலோமீட்டருக்கு பாலாறு நம்ம தமிழ்நாட்டில் ஓடுது. ஆந்திராவில் எவ்வளவு தூரம் ஓடுதுன்னா 33 கிலோமீட்டர் தான் ஓடுது. அந்த 33 கிலோமீட்டர் மட்டும் 22 தடுப்பணைகளை கட்டி இருக்கிறாங்க. இதுவரை 22 தடுப்பணை கட்டாங்க. அது போக இன்னைக்கு 700 கோடிக்கு மேல இன்னைக்கு அதுக்கு ஒரு திட்டத்தை போட்டு நேற்று ஜெகன்மோகன் ரெட்டி அதுக்கு அடிக்கல் நாட்டுறார். இங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவங்க அப்பாவுக்கு நினைவிடத்துக்கு அடிக்கல் நாட்டிருக்கிறார், திருப்பூர் பண்ணியிருக்கிறார். இவங்க எங்க சமுதாயத்தில் மக்களை காப்பாற்றுவாங்களா? இவங்க கரூர் பாகநத்தம் ஊராட்சி வெடிக்காரன்பட்டியில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சின்னசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர், ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கொள்ளையடித்து தமிழகத்திற்கு தலைக்குனிவை உண்டாக்கிய ஆண்டிமுத்து ராசா புரட்சித் தலைவரை பற்றி பேசலாமா என சாடினார். பேரறிஞர் அண்ணாவுக்கு வாரிசு கிடையாது, காமராஜருக்கு வாரிசு கிடையாது, புரட்சி தலைவருக்கு இல்ல, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு தமிழக மக்கள் தான் வாரிசு. ஆனா கருணாநிதிக்கு பாத்தீங்கன்னா ஊர் ஆள் இருக்கும். ஆளுக்கு ஒரு பக்கம் வச்சிருப்பான். மதுரையில ஒருத்தன் அழகிரி, கோயம்புத்தூர்ல தமிழரசு, சென்னைக்கு ஸ்டாலின், அக்கா கனிமொழி டெல்லிக்கு. வாய்களையும் பேசுறான். இந்த ராசான்னு ஒருத்தர் இருக்கிறான், ஒரு சில்லறை. அந்த சில்லறை என்ன சொல்லுது தெரியுமா? அன்னைக்கு தலைவரில் நான் மதிக்கிறதே இல்லையா, இந்த ஆளை இவனை மதிக்க சொன்னா, தலைவரை மதிப்பதற்கு உலகம் பூராம இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். சென்னை குரோம்பேட்டை எம்ஐடி மேம்பாலம் அருகே புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் சின்னையா, கழக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா, செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்டிலப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் உள்ளிட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டுப்புத்தூர் எம்ஜிஆர் திடல் பேருந்து நிலையத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி, என்.ஆர். சிவபதி, தலைமை கழக பேச்சாளர் எம்.எஸ். அருள்மணி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் அண்ணாவி, மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் முசிறி செல்வராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி சார்பில் ஆர்.எஸ். மாத்தூரில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் முன்னிலையிலும் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் சிவராஜ மாணிக்கம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் சி. மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குண்டடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சி. மகேந்திரன் முன்னிலையில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளை ஒட்டி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், கழக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன், கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை எடப்பிரை பகுதியில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டார். பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையால் தமிழகம் தள்ளாடி வருவதாக குற்றம் சாட்டினார். திறமையில்லாத ஒரு முதலமைச்சராக, ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினாலே விலைவாசியை கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு தமிழகம் எங்கும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி, போதைப் பொருட்கள் விற்பனை என்று சமூக விரோதம் நாடாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதிக்கு உட்பட்ட பேரானப்பட்டு நகர கழக சார்பில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நகர கழக செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், கழக அமைப்பு செயலாளர் ராமு, கழக செய்தி தொடர்பாளர் சசிரேகா உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். கூவம் அடையாறு நதி சீரமைப்பிற்காக கடந்த ஆண்டு 1500 கோடி நிதி ஒதுக்கிய விடியா திமுக இந்த ஆண்டும் பட்ஜெட்டில் அதே தொகையை ஒதுக்கி விஞ்ஞான ஊழல் செய்து வருவதாக சேலம் சூரமங்கலத்தில் நடைபெற்ற மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கழக நட்சத்திர பேச்சாளர் நாஞ்சில் PC அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். இதில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MK செல்வராஜ், ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் தலைமையில் புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், ஏழைகளின் பசியை போக்க உலகமே வியக்கும் வண்ணம் அம்மா உணவகத்தை ஏற்படுத்தியவர் புரட்சித் தலைவி என புகழாரம் சூட்டினார். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KRP பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட உலகம்பட்டியில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பொதுக்கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தெற்கு திரு MGR திடலில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி சிறப்புரையுடன் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் நகர கழகம் சார்பில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த 24ஆம் தேதி அரசு மருத்துவமனையில் பிறந்த 9 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், கழக அமைப்பு செயலாளர் ராமு உள்ளிட்டோர் குழந்தைகளுக்கு மோதிரங்களை வழங்கினர். இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழங்குன்றம் ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக செய்தி தொடர்பாளர்கள் முருகுமாறன், சிவசங்கரி மற்றும் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புரட்சித் தலைவி கொண்டு வந்த நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் திமுக முடக்கியதாக கழக பேச்சாளர் காவிரி குற்றம் சாட்டியுள்ளார். அம்பத்தூர் ஒரகடம் சாலையில் புரட்சித் தலைவி பிறந்தநாளையொட்டி தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். அப்போது ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த மாம்பாக்கத்தில் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி சார்பில் புரட்சித் தலைவி பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் MLA சமரசம், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்.